ரிவர்ஸில் பார்க்கிங் இருக்குது. அப்போ ரிவர்ஸில் பார்க்கிங் இருக்கும்போது ஒரு ஹியூமன்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஓகே, ரிவர்ஸில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னா வந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ண ரிவர்ஸ் இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் நிற்கிது அப்படின்னா அந்த காரை நான் வந்து இடிச்சோனா இல்லை அப்படின்னு வந்து நான் பார்க்கணும். ஓகே, இது வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெஹிக்கிளையும் கேமரா இருக்குது, அதே மாதிரி அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குது. இப்போ அதே அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு தான் நான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ பேக் சைடு ரிவர்ஸில் எடுக்கும்போது ரொம்ப நியர்பை அந்த கார் வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம கேமராவில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ரொம்ப லாங்கில் இருந்தால் எனக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி காமிக்கும், இல்லை ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப லாங்கில் இருக்க மாதிரி காமிக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து கேமராவில் செக் பண்ணுறதும் ஒரு சில டைம் வந்து மிஸ் மேட்ச் ஆகும் பிளைண்ட் ஸ்பாட்டில். அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ரொம்ப நியர்பை அந்த கார் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும், பஸ்ஸர் சவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அந்த பஸ்ஸர் சவுண்ட் அதிகமாகச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பஸ்ஸர் சவுண்ட் வந்து ஆன் ஆகும். அப்போ ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி ரோபோட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா